Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரொம்ப டேஸ்டியான ரெசிபி காஜு கறி. இந்த ரெசிபி நம்ம சப்பாத்தி, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, நார்மல் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கபடி அப்படியே பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட் சுவையை விடவே ரொம்ப அருமையாக பண்ண முடியும். இனி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் காஜு கறி சாப்பிட்ணுன்னு இல்லை, வீட்டிலையே இஷ்டப்பட்ட நேரத்தில் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவாது ரிச்சாக சாப்பிடணும், வித்தியாசமாக சாப்பிடணும்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அடிக்கடி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துருங்க. கூடவே 10-15 பூண்டு, 2 இன்ச் அளவு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 தக்காளி, மீடியம் சைஸான தக்காளி எடுத்துகிட்டு இது போல் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி முழுமையாக வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி வச்சு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளி நல்லா மேஷ் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக இதை ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை நைஸாக அரைச்சி வச்சுக்கிற போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுருங்க. அதே கடாயில் மறுபடிக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு முந்திரி பருப்பு இருக்கும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வரது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, சட்டுன்னு தீஞ்சு போயிடும். பாருங்கள், இது லேசாக இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் இதை வெளியில் எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்ம கடைசியாக தான் இதை சேர்க்க போகிறோம். முந்திரி பருப்பை பச்சையாக அப்படியே சேர்க்கக்கூடாது. சேர்த்தோன்னா நம்ம கடிக்கும்போது ரொம்ப மிருதுவாக இருக்கும். அது அந்தளவுக்கு ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்காது. அதனால் கண்டிப்பாக இது போல் வறுத்துட்டு தான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்தாச்சு. வேறு ஒரு பாத்திரத்துலேயும் மாற்றியாச்சு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை முழுமையாக வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட், அதை சேர்த்துக்கோங்க. எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்துட்டே இருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. கரம் மசாலா நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடை பொடி கூட யூஸ் பண்ணலாம். கரம் மசாலாவுடைய ரெசிபி இனி வருங்காலங்களில் நம்ம சேனலில் வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நான் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை கலந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலான தண்ணி கூட சேர்க்கலாம். கூடவே கொஞ்சம் நார்மல் தண்ணியும் நான் சேர்க்குறேன். மொத்தமாக நான் இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது 250 ml அளவு தண்ணி இருக்கும். நீங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு இந்த கிரேவிலேருந்து நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கிரேவிலேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்துட்டு
கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல நெய் ஆப்ஷனல். நெய் சேர்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் போல் கசூரி மேத்தி வந்து தூவிக்கோங்க. இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி நான் தூவிருக்கேன். கூடவே கடைசியாக பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான காஜு கறி சூப்பராக தயாராகிருச்சு. இந்த கிரேவியை நான் இன்னும் கொஞ்சம் திக்காக்கணும், ஏன்னா நான் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் வெரைட்டி ரைஸ் இல்லை ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றீங்கன்னா இந்த டைம்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும். இப்போ மறுபடிக்கும் நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கிரேவி ரொம்ப நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கலர்ஃபுல்லாக சூப்பராக தயாராகிருக்கு. இப்போவே கமன்னு நல்ல வாசனை வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த காஜு கறியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாவ், அதோட டெக்ஸ்சரை பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.